வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ராகி தோசை தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்டில் அரைச்ச ராகி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு எடுத்து அதே கப்பால் 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்சது. பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த விஸ்கால நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு இருக்கட்டும். ரவை நல்லா ஊறி வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசையை திருப்பிக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்திருக்கு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ சூப்பரான ராகி தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.